சொந்த தங்கச்சினும் பார்க்காம அந்த பொண்ணும் பார்க்காம 2 பேர்கிட்ட செக்ஷுவல் வருது. ஆனால் அவன் வந்து டெய்லி டார்ச்சர், இன்னைக்கு நீ படுக்கணும், நாளைக்கு அவன் உன் ஃப்ரெண்டு படுக்கணும். இது மசாஜ் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்பப்போ எனக்கு காசு வந்துகிட்டே இருக்கும். அதனால காசு வருதுன்னு போனீங்களா இல்லை காசுக்காக சுகமும் வரும். ஒரு ஆளை வந்து அப்ரோச் பண்ணால் அது வந்து எனக்கு ஈஸியாக கிடைக்கும். இப்போ நான் ஒரு ஹீரோயினாக இருந்தாலும் சரி, ஒரு ஹீரோவாக இருந்தாலும் சரி, எல்லாமே அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் நான் நினச்செல்லாம் பார்க்கல, எவ்வளோ பெரிய ஹீரோயின் நினச்சி பார்க்கலன்றதே எனக்கு புரியுது. எதை மீன் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. மசாஜினாலே மசாஜுக்கு அடுத்து என்ன ஆகும்? இந்த விஷயத்தில் பெண்கள் அதிகமாக ஈடுபடுறாங்களா இல்லை ஆண்கள் அதிகமாக ஈடுபடுறாங்க? இதில் ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆண்களுக்கு அதிகமான வைபன்சஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வைபான ஒரு ஆள் தான், இனியன் மசாஜ் தெரபிஸ்ட். ஸோ அவர்கிட்ட நம்ம இனிமையான உரையாடலை ஆரம்பிச்சிடலாம். வணக்கம் பிரதர். வணக்கம் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன் பிரதர். நீங்கள் எப்போ இந்த ஃபீல்டுக்கு வந்தீங்க, எதனால் வந்தீங்க? நான் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டேன். மசாஜ் நான் படித்தது வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான். நார்மலாக இருக்கிறப்போ டிப்ஸ் அதிகமாக கிடைக்காது. இந்தமாதிரி மசாஜ் அந்த மாதிரி பண்ணுறப்ப எனக்கு டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கிடைக்க ஆரம்பிச்சு. அப்போ வந்து என்னுடைய சேலரியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8K அப்படி தான் இருந்தது. ஆனால் ஒரு டிப்ஸ் அப்படி நான் வாங்குறப்போ பார்த்திங்கன்னா ஒரு 15K 20K அந்தமாதிரி டிப்ஸே வந்தது எனக்கு. எந்த டைமில் சொல்கிறீங்க? இது வந்து என்னென்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். ஆமாம், நான் மசாஜ் தெரபிஸ்டாக இருக்கிறப்ப தான் ஃபீமேல் டு ஃபீமேல், மேல் டு மேல் இப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிராஸ் சர்வீஸ்ன்றது அந்த டெக்னிக் வந்து அப்போ வந்துச்சு. இந்த சேலரி பேஸ் வந்து எதுவுமே நம்மளுக்கு சரி இருக்காது. இந்த மசாஜ் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு காசு அப்பப்போ எனக்கு காசு வந்துகிட்டே இருக்கும். அதனால காசு வருதுன்னு போனீங்களா இல்லை காசுக்காக சுகமும் வரும், அதுக்காக தான் போனேன். காசு சுகம் ரெண்டுமே சேர்ந்து ஒரு இடத்துல கிடைக்குது. ஆமாம், ஒரு ஏசி ரூமு, நம்ம நினச்ச எது வந்தாலும் நம்ம நினச்ச சரக்கு இருக்குது, எல்லாமே இருக்குது, காசும் இருக்குது. இப்போது சில பேர் வந்து ஒரு ஆளை வந்து அப்ரோச் பண்ணால் அப்ரோச் மீன் நான் உங்களுக்கு தெரியும், அது வந்து எனக்கு ஈஸியாக கிடைக்கும். இப்போ நான் ஒரு ஹீரோயினாக இருந்தாலும் சரி, ஒரு ஹீரோவாக இருந்தாலும் சரி, எல்லாமே நான் இப்போ ஒரு ஹீரோவை வந்து நம்ம பார்க்கவே முடியாது, அவரை தொட்டு கூட பார்க்க முடியும். இதே நான் தெரப்பிஸ்ட், நான் போய் அவரை தொட்டு பார்ப்பேன், அவர்கிட்ட பேசுவேன். எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள் ஈஸியாக கிடைக்கிறதால எனக்கு அந்த ஃபீல்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் நம்மளுக்கு நான் நினச்செல்லாம் பார்க்கல, எவ்வளோ பெரிய ஹீரோயின் நினச்சி பார்க்கலன்றதே எனக்கு புரியுது. எதை மீன் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. பசங்க நிறைய பார்க்குறாங்க. நம்ம மசாஜினாலே மசாஜுக்கு அடுத்து என்ன ஆகும் அவங்க நம்ம பண்ணுறது. இப்போ இன்னொரு விஷயம் எனக்கு என்ன பேசிகிட்டே இருக்கும்போது அப்படின்னா, நீங்கள் சின்ன வயசில் நினச்சி பார்த்துருப்பீங்க ஒரு ஹீரோயின், இந்த ஹீரோயின் கூட நம்ம எப்படியாவது ஒரு நாளாவது பேசணும், ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹீரோயினுக்கு மசாஜ் பண்ணியிருக்கீங்களா? நான் நிறைய பண்ணியிருக்கேன். நான் சின்ன வயசுலேருந்து பார்த்த ஹீரோயின் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ இருக்கிற இப்போ எல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பார்த்த ஹீரோயினு, அவங்க வந்து நான் ஒரு ஹோட்டலுக்கு போகிறேன், ஹோட்டலுக்கு பக்கத்தில் அவங்க அப்போ தான் ஹீரோயினாக இன்ட்ரோ ஆகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஆள் வந்து அவங்கள வந்து ஹீரோ இதில் அவங்க வந்து 2-3 விளம்பர படத்தில் நடிச்சிருக்காங்க, நடிச்சுட்டு ஹீரோயினாக வந்திருக்காங்க. எனக்கு அப்போ பார்க்குறவங்க அப்போ அவங்களுக்கு டாப்பில் ஒரு 2-3 படம் போயிட்டுருக்கு. அப்போ எனக்கு அவங்கள பார்க்கணும் ஆசை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார், அவங்கள அறிமுகப்படுத்தின நபர் இருப்பார்ல, அவரே சொல்கிறார் இந்த மாதிரி இவங்களுக்கு மசாஜ் பண்ணோம் அப்படின்னு. எனக்கு பயங்கர சர்ப்ரைஸ், என்னடா நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இவங்கள பார்ப்போமான்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்களே மசாஜ் பண்ணுற அளவுக்கு வந்திருக்காங்கன்னா ரொம்ப எனக்கு பயங்கர சாட்டிஸ்ஃபை. அவங்கள பார்த்ததுலேயே ரொம்ப அதாவது ஒரு என்னுடைய லைஃப்பில் பயங்கரமான ஒரு நிகழ்ச்சியான தருணம். பயங்கரமான நிகழ்ச்சி, என்ஜாய்மெண்ட்டு எல்லாமே. அவங்க என்ன சொன்னாங்க? உண்மையாக அதுக்கப்புறம் நான் பண்ண மசாஜ் பிடிச்சி போய் அவங்க என்னை ரெகுலராக கூப்பிட ஆரம்பித்தாங்க. ரெகுலராகவே? ஆமாம். அதுக்கப்புறம் பழக பாலம் பிடிக்கணுவாங்கல்ல, அதுமாதிரி அவங்களுக்கு என்ன பிடிக்கல போல இருக்குது. அவங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய இதுவெல்லாம் கரியர் வந்து பெரிய அளவுக்கு போனதால நம்ம அந்த அளவுக்கு போகலாம் இப்போ போல. இல்லை பிரதர், இப்போ அவங்க ஒரு ஃபீமேலு, அப்போ ஃபீமேல் தெரபிஸ்டெல்லாம் கூப்பிட்டுருக்கணும். மெயில் அப்படின்னும் போது அவங்களுக்கு இல்லை நான் சொன்னது வந்து ஃபஸ்ட்டு ஃபீமேல் டு ஃபீமேல், மேல் டு மேல் அந்த காலகட்டம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து எப்போ உள்ளே வர ஆரம்பிச்சதோ எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஆரோக்கியமாக தான் இந்த மசாஜ் இருந்தது. இதில் வந்து என்னென்னா செக்ஸ் மாஃபியாஸ்லாம் இருப்பாங்களா, அவங்க வந்து என்ன பண்ணாங்க, கிராஸ் சர்வீஸ் ஆக்கிட்டாங்க. செக்ஸ்ன்றது வேறுபடியே பண்ண முடியாது, இந்த மசாஜ்ன்ற பேரில் செக்ஸை பண்ணலாம். அதனால் இதில் வந்து என்னென்னா கிராஸ் சர்வீஸை வந்து கொண்டு வந்துட்டு இதை அப்படி அந்த சேஞ்ச் பண்ணாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா இயற்கையாகவே மாறிப்போச்சு, ஒரு ஃபீமேலுக்கு மேலும் பண்ணலாம், மேலுக்கு ஃபீமேலும் பண்ணலாம். அந்த காலகட்டம் வந்து இப்படி வந்துருச்சு. இப்போ இன்னும் சொன்னீங்க பேசிகிட்டே இருக்கும்போது
மாஃபியா அப்படின்னு சொல்லி இதை பற்றி சொல்லுங்கள். என்ன எதனால் இப்படி ஒரு விஷயத்தை நடத்திட்டு இருக்காங்க? இப்போ அந்த பாலியல் தொழில் பண்ணுறாங்கல்ல, இப்போ நார்மலாக ஒரு ரூமில் வச்சு பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள்ஸு ஒரு பாய்ஸ் அங்கே வந்தால் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதே ஒரு ஸ்பா ஒர்க்கு, ஒரு பியூட்டிஷியன், ஒரு ஸ்பா, ஒரு மசாஜ்னா இவங்க வந்து டெக்னிக்கலாக படித்தவங்களாம் இருப்பாங்க. அது மூலமாக அவங்க வந்து அதுக்கான சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கி வச்சு இவங்க வந்து ப்ராப்பராக பண்ணுறதால வந்து அதுக்கு ஓகே கொடுத்தாங்க. இந்த மாஃபியாஸ் என்ன பண்ணுறாங்க, அதை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. இப்படி இதில் சம்பாதிக்கிறவங்க இந்த இதை வந்து ஒரு வேவாக யூஸ் பண்ணி இதை வந்து அந்த அந்த மசாஜ்ன்ற பேரில் இந்த செக்ஸை வந்து கடத்திட்டாங்க. இந்த விஷயத்தில் பெண்கள் அதிகமாக ஈடுபடுறாங்களா இல்லை ஆண்கள் அதிகமாக ஈடுபடுறாங்க? இதில் ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆண்களுக்கு அதிகமான சப்போர்ட் இருந்தது, நல்லா பண்ணுற டெக்னிக் இருந்தது. இப்போ வந்து காலகட்டத்தில் இந்த கிராஸ் சர்வீஸ் அதாவது ஆண்களுக்கு வந்து அவ்வளோ இல்லை, பெண்கள் தான் அதிகமாக ஈடுபடுறாங்க. ஃபுல்லாகவே ஆமாம், பெண்கள் தான். பெண்கள் வந்து பிடிச்சே தான் அந்த ஃபீல்டுக்கு வராங்க. இதில் போனால் நல்ல காசு வருது, சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ நிறைய வந்து பெண்கள் தான் ஈடுபடுறாங்க. 2 கேர்ள்ஸ் எனக்கு தெரியும், அவங்க 2 பேரும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட். பெஸ்ட் ஃப்ரெண்டோடனே நான் எப்பயுமே வந்து என்னென்னா அவங்க வந்து செக்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. பட் வந்து அந்த 2 பொண்ணுங்களும் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் தான், செக்ஸ் ஒர்க்கர் அண்ட் மசாஜ் தெரபிஸ்ட் பண்ணுவாங்க. நான் அவங்ககிட்ட பேசுவேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா செக்ஸ் ஒர்க் பண்ணுற கேர்ளாக இருந்தாலும் ஒரு ஆண்கள் மீது அந்த மோகம் இருக்கும், அஃபெக்ஷன் இருக்கும். ஆனால் இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, செக்ஸ் ஒர்க் எது பிடிக்காத மாதிரி பண்ணிட்டு வந்து இவங்க 2 பேருக்குள்ளே தான் அந்த அன்யூனியமாக இருப்பாங்க, லவ் பாண்டிங்கில் இருப்பாங்க. அதை நான் பார்த்தேன். அப்போ அவங்ககிட்ட விசாரிக்கிறப்ப என்ன ஆச்சுன்னா, நாங்கள் 2 பேரும் லெஸ்பியன், நாங்கள் லவ் பண்ணுறோம், நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓகே அப்படின்னா, ஆனால் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரியான ஒரு இதில் எனக்கு வீட்டுக்குள்ளேயே ஒரு பெரிய டார்ச்சர் இருக்குது, என்னால் வந்து வெளியே போக முடியல, இது பண்ண சொல்லிட்டு என்ன இருக்காங்க என்கிட்ட சொன்னாங்க. அது என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்கள், நம்ம என்னால் முடிஞ்சால் நான் சொல்லி, எனக்கு தெரியல எவ்வளோ பேர் நான் மீட் பண்ணியிருக்கேன், நான் சொல்யூஷன் சொல்கிறேன், இல்லைனா ஏதாச்சும் எனக்கு தெரிஞ்ச விதத்தில் அதை சரி பண்ண பார்க்குறேன் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை ப்ரோ அது சரி பண்ண முடியாது அப்படின்னு கேட்டாங்க. இது வெளியே பிரச்சனைகள் வந்து வெளியே கிடையாது, எனக்கு கஸ்டமர் மூலம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது, எங்கள் வீட்லேயே அப்படின்னாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப தான் இப்போ 2 லெஸ்பியன் இருக்காங்க. அதில் வந்து ஒரு லெஸ்பியனுடைய அண்ணன் என்ன பண்ணுறான், இந்த லெஸ்பியன் சொல்லிட்டு இப்போ 2 பேர் இருக்காங்களே, அவன் வந்து இவங்கள தங்கச்சி வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டான், நம்ம தங்கச்சி வந்து லெஸ்பியன் தான், இந்தமாரி அந்த பொண்ணை கூட லவ் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை என்ன பண்ணால் அவன் வந்து இவங்க 2 பேரும் மிக்ஸ் பண்ணுறப்போ அவர் பார்த்துட்ட உடனே என்னாச்சு, அண்ணன் பார்த்துட்டாரு. பார்த்துட்ட அண்ணன் 2 பேரையும் மிரட்டி சொந்த தங்கச்சினும் பார்க்காம அந்த பொண்ணும் பார்க்காம 2 பேர்கிட்ட செக்ஷுவல் வருது. ஏன்னா இவங்களுக்கு வந்து ஆண்கள் மீது அவ்வளோ நாட்டம் கிடையாது. இவர் வந்து இதில் வேறு சொந்த அண்ணன், இந்த பொண்ணுக்கு வந்து என்னென்னா சொந்த அண்ணன் இப்படி பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன ஆகும், சொந்த அண்ணன்கிட்ட பண்ண முடியாத ஒரு இப்போ நார்மலாக நம்ம கல்ச்சருக்குலாம் அதெல்லாம் ஒரு மிகை, அதெல்லாம் இப்போ இல்லை. அந்த பொண்ணுக்கு வந்து அது வேறு, அது நார்மல் கேர்ளாக இருந்தால் கூட அது ஓகே. அந்த பொண்ணு வந்து லெஸ்பியன், அதுக்கு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பசங்களும் பிடிக்காது, பையனே பிடிக்காது. ஆனால் அவன் வந்து டெய்லி டார்ச்சர், இன்றைக்கி நீ படுக்கணும், நாளைக்கு அவன் உன் ஃப்ரெண்டு படுக்கணும், இன்றைக்கி நீ படுக்கணும், இல்லைனா நாளைக்கு வந்து நீ படுக்கணும்னு சொல்லிட்டு இதேமாரி டார்ச்சர். இல்லைனா நான் வந்து உன்னை வெளியில் சொல்லிவிடுவேன், உங்கள் 2 பேருக்குள்ளே இந்தமாரி ஒரு தொடர்பு இருக்குது, அதை நான் வெளியில் சொல்லி அப்புறம் எதுனா உங்களுக்கு தான் அசிங்கன்னு சொல்லிட்டு இது ஒரு 3 வருஷமாக அப்படியே பண்ணுவாங்க. அவங்க என்னாச்சு, லாஸ்ட்டாக ஒரு கட்டத்தில் அவங்களால மீற முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு இந்த இதுவானு சொல்லிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் வரைக்கும் அவங்க போயிட்டு எனக்கு இந்த வந்து சொந்த அண்ணனே எனக்கு வந்து இந்த டார்ச்சர் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏதாச்சும் எனக்கு முடிவு தாங்க சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் பண்ணி அந்த போலீஸ் என்ன பண்ணாங்க, கேஸில் எதுவும் ஃபைல் பண்ணாமல் கூப்பிட்டு அவங்கள வந்து வார்ன் பண்ணி இந்தமாரி யாராக இருந்தாலும் இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் அதுக்கப்புறம் சேர்ந்து அவங்க இப்போ மேரேஜ் பண்ணிவிட்டு இப்போ 2 பேரும் நல்லா இருக்காங்க. அந்த லெஸ்பியன் 2 பேரும் பண்ணிவிட்டு இப்போ நல்லா இருக்காங்க. இந்த விஷயம் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுது? அவங்க தான் என்கிட்ட சொல்கிறாங்க ப்ரோ. இப்போ வந்து செக்ஸ் ஒர்க்கு தானே, அவங்க என்கிட்ட ஈஸியாக பழகுவாங்க. அவங்களுக்குள்ள எல்லாமே இப்போ ஒரு செக்ஸ் ஒர்க்குன்னா மற்றபடி நம்மளுமே தெரப்பிஸ்டாக பார்க்குறப்ப எல்லா விஷயமும் நம்ம சொல்லி நம்மளுக்கு தெரியல இவங்க இப்படி தான் இருப்பாங்க, இவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா செக்ஸ் ஒர்க்குன்னா ஒன்லி ஒரு ஆண்கள் கிட்ட போகிற செக்ஸ் ஒர்க்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கிட்டையும் போகிற செக்ஸ் ஒர்க்கு. இப்போது நார்மல் கேர்ள்ஸ் ஒரு செக்ஸ் ஒர்க் இருக்காங்கன்னா வயசான கிழவங்கிட்ட போகிற செக்ஸ் ஒர்க்குன்னு இருக்காங்க. இப்போ ஒரு ஆனால் சூப்பராக இருப்பாங்க அந்த கேர்ள், ஒரு 19, 20 வயசு 21 வயசு தான் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து செக்ஸ் ஒர்க் தான் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு அதிகப்படியான ஈடுபாடுனா அந்த கிழவங்கிட்ட இருக்கும். அந்த அறியாமல் 20 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வயசானவங்கிட்ட தான் இருக்கும். ஏன்னா அந்த யங் பீப்புள்கிட்ட பண்ண பிடிக்காது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதான் 20 வயசு மேலே இருக்க பொண்ணுங்கள் எல்லாமே இந்த மாதிரி வயசானவங்க கூட தான் உடல் உறவு வச்சுக்கிறாங்க. அது ஏன் அப்படி அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஏதாவது ஷேர் பண்ணியிருக்காங்களா உங்கள்கிட்ட? இப்போ இந்த மாதிரி பாலியல் தொழிலில் ஈடுபடுற பெண்கள் எல்லாமே வந்து ஏன் வயசான நபர்களை வந்து அதிகம் ஈர்க்கிறார்கள்னா விரும்புவாங்க, ஈர்க்கிறத பொறுத்து விரும்புவாங்க. ஏன்னா அந்த நார்மல் பசங்க இருப்பாங்க, டீனேஜ் பசங்க, அவங்கெல்லாம் போயிட்டு இவங்க வந்து மோசமாக அப்யூஸ் பண்ணுவாங்க.
ஒரு ரூமுக்குள்ளே போயிட்டு அவங்கக்கிட்ட என்னென்னா ஒன்லி அந்த ஒரு இது மட்டும்தான் எடுப்பாங்க. அவங்களுக்கு தேவையான அந்த உடல் எச்சி மட்டும்தான் எடுப்பாங்களே கண்டி அவங்க யார், அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கான தேவைகள் என்ன, ஏன் இப்படி வந்தாங்க அப்படி எதுவும் விசாரிக்க மாட்டாங்க. போனோமா பார்த்தோமா அப்படி ஏதோ அவங்கள அந்த மாதிரி போனோடனே முடிச்ச உடனே வந்துடுமா அப்படி தான் இருப்பாங்க. இந்த வயசான நபர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரியான கேர்ள்ஸ் மேலே வந்து அதிகமான ஈடுபாடு எடுப்பாங்க. அவங்களுடைய கேரிங் எடுப்பாங்க. பர்சனலாக அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அந்த பாலியல் தொழில் மட்டுமே அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க. ஒரு கேரிங்காக உனக்கு என்ன பிடிக்கும், இந்த சாப்பிடுவியா, இதை போடுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்பாக பேசுறதால தான் இந்த மாதிரி டீனேஜ் கேர்ளுக்கு வந்து ஒரு வயசான நபர்கள் வந்து பிடிக்குது. அதுவும் வந்து இந்த பாலியல் தொழில் செய்கிற அந்த கேர்ள்ஸுக்கு வந்து இவங்களை பிடிக்கும். டீனேஜர் அறவே பிடிக்காது. நான் நிறைய இடத்துல பார்த்துட்டு நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன். நிறைய உடைய ஸ்டேட்மெண்ட்டு இதுதான் இருக்குது. ஓகே ப்ரோ, நிறைய விஷயங்களை பேசணும். ஸோ தொடர்ந்து பேசுவோம். வணக்கம். நன்றி.